ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மீது நிலவட்டுமாக. இன்னைக்கு கரண்ட்டாக 2 இஷ்யூ போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு 2 மாநாடு நடக்குது 2 ஊர்ல. ஒன்று அலுவலி நடத்துது, இன்னொன்று புழுவலி நடத்துது. ஒரு அலுவலி மதுரையில் உட்காந்து மாநாடு நடத்திக்கிட்டு இருக்குது, இன்னொரு புழுவலி திருச்சியில் உட்காந்து மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மீது நம்ம மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருந்துச்சுன்னா, அவர் வண்டியில் வரும்போது துண்டை ஊட்டி வச்சு அடிக்கிறான் பாரு, மண்டையிலே அடிக்கிறான். சரியான அடி விழுகுது அவருக்கு. மதுரையில் போனார்னா நம்ம தளபதி பண்ற மாதிரியே அவர் பண்றாரம்மா. தளபதி பண்ணது ரேம்ப் வாக்கு, நீங்க பண்ணது டக்கு வாக்கு. 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எப்பயுமே அதை அடிச்சுக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. மதுரையில் அவருடைய பெருமையை அவருடைய சகோதரர் அழகிரி அவரே சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க கேளுங்க, ஸ்டாலின் குறித்து சொன்னதை. பேசுறாரு திமுக ஒரு 5 நாளுக்கு மாவட்ட கூட்டம் நடக்குது. ஒருத்தர் பேசுறாரு, கலைஞரையே விட்டுட்டப்பா நீ. ஸ்டாலின் சொல்றாரு, எவனாவது ஏற்றுப்பானா? கலைஞருக்கு அறிவு எவனுக்கு இந்த நாட்டில் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கு. அவர் கூட பிறந்த அண்ணனே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்னத்தை அவரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்டாலின் இன்னைக்கு மதுரையில் பேசியிருக்கிறாரு, நம்ம பண்ண ரெக்கார்டை வேற யாருமே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவே முடியாது, நம்ம தான் மறுபடியும் பிரேக் பண்ணுங்கிறாரு. சத்தியமா நீங்க பண்ண ரெக்கார்டை நீங்க மட்டும் தான் பிரேக் பண்ண முடியும். ஏற்கனவே காசியப்பன் பாத்திரங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தினால கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தானா, அப்பாவுக்கு ஒரு கப்பு, பிள்ளைக்கு ஒரு கப்பு, ஒரு குச்சின்ற மாதிரி கொடுத்தானா, வாங்கிட்டீங்களா? உங்க ரெக்கார்டு, நீங்க உங்களுடைய ரெக்கார்டு எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, பொதுமக்கள் பொதுவெளியில போய் உங்களை பத்தி கேட்டாக்கா காரி துப்புற அளவுக்கு இருக்கு உங்க ரெக்கார்டு. என்ன நீங்க இத்தனை வருஷம் நீங்க சாதிச்சிட்டீங்க? எங்கள் வீட்டில் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவன் பொதுவெளியில வராருன்னு சொன்னாக்கா, அந்த தலைவனை பேரன்பு கொண்டு நேசிச்சு அந்த மக்கள் வந்து தன் குடும்பத்தில் ஒரு நபர் வரதான் நினைச்சிட்டு ஒடியாந்து வந்து நிக்கணும். அப்படி வந்து நிக்கிறது தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இங்க சாத்தியப்படுது. 70 வருஷமா நீ கட்சி நடத்துறாங்க. நீ வர்றதுக்கு குவார்டர் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, ஆளை கூப்பிட்டு வந்து கேட்டா உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? கொஞ்சம் கூட வெக்கம் சுத்தமா. சரி, உங்களுக்கு வெக்கத்துக்கு மானத்துக்கு நான் என்ன சொல்றது. இந்த மகளிர் தொகை அதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசினாரு. அதை குறித்து பொதுமக்கள் சொன்னதையும் கேளுங்க. வணக்கம். இன்னைக்கு காலையில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. கடும் வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்குல்ல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடை மூடனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அந்த மாதிரி நல்லது இல்லை. உண்மையாலுமே இந்த 1000 கிடையாது. குழந்தைகள் தேர்வு இருக்கிற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள்? பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லி பல நாட்டுல 1000 அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுப்பட்டு இப்ப வந்து 5000 ரூபாய் போடுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வர போகுது. இந்த 5000 ரூபாயை கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கும். கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபாய் போட்டிருக்காரு. நான் தான் பல முறை சொல்றேன், சூரியன் தாண்டா கொள்ளுது எங்களை, இந்த சூரியன் தான் கொள்ளுது, இந்த 2000 ரூபாய் வச்சு நான் என்ன செய்யறதுன்ட்டு. சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நான் பேசும்போது சகோதரர் சொல்லியிருந்தாரு, டிவிகே சார்பாக மாநாடு போடுறதுக்குன்னா வெறும் 3 அடிக்கு மட்டும் தான் போட சொல்றாங்க. இதே திமுக வந்து 6 அடிக்கு போட்டுருந்துச்சு அப்படின்னாரு. 6 அடி எதுக்கு தோண்டுவாங்க? புதைக்க தான் தோண்டுவாங்க. அவங்கள புதைக்கிறதுக்காக அவங்களே வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. சரி, நம்ம சேப்பாக்கம் சேகவரை பற்றி பேசுவோமா? ஏன்னா அவரை பற்றி பேச வேண்டியது நிறையா இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் களம் இறங்கிட்டு இந்த சேப்பாக்கத்தில் நம்ம திலீப் அவர்களை போட்ட உடனே இந்த முறை உதயநிதி சேப்பாக்கத்தில் போட்டியிடவில்லை, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. திருவாரூர் போறாராமா. நல்லா தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு டர் இருக்குன்ட்டு. சரி, நம்ம சேப்பாக்கம் சேகவரா என்ன செஞ்சிருக்காருன்னா, நைட்டானா லைட்டா நீதான் வீட்டும் பண்ணுறிய
டைட்டா ஆனா நீ தான் கொஞ்சம் லைக்கும் போடுறியே, கொரட்ட சத்தம் இப்ப கொஞ்சம் கோட்டையில் கேக்குதப்பா, கொல்லு பேர வரைக்கும் நாட்ட ஆட்டைய போடுறப்பா, இரவின் நிலாட்டம் பகலில் தூக்கம், இதுதான் உங்கள் உலகம் உங்கள் உலகம். நம்ம சேகுவாரா பற்றி பேசும்போது நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை பற்றி பேசணும். சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசிலை கொண்டு வருவதற்கு தடை. முதல் நாள் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, அட்டகத்தி அட்டகத்தின்னு. விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா யாரும் அட்டகத்தின்னு பார்த்தா ஒரிஜினலாகவே இவங்க தான் அட்டகத்தியா இருக்கிறாங்க. ஏட்டா ஒத்த விசிலை பார்த்து மொத்த பேர் ஒன்றுக்கு போற, நீ வந்து கேட்டா சேகுவாராங்கிற, நீங்க தான் வந்து பெரிய 70 வருஷம் கட்சிங்கிற. இதுல காவல்துறை நண்பர்களை வச்சு தேடி தேடி விசில பிடிக்கிறாங்க. நீ பிடிக்க வேண்டியது கஞ்சா அப்படின்னு ஹெராயின் பெண்கள் மீது கை வைக்கிற பொறிக்க பையில பிடிக்கணுமா, ஒரே ஒரு விசில பார்த்து பயப்படணுமா? தம்பி அந்த ஒரு விசில ஒன்று கொடுங்க. அப்படி எடுங்க. இது என்னன்னு தெரியுதா? நம்ம சேப்பாக்கம் சேகுவாரா உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த நீட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த செங்கலை தூக்கி தான் சுத்தினாப்புல. இப்ப இந்த செங்கலை இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த இவ்வளவு பெரிய செங்கலை வச்சுதான் இந்த திமுக ஆட்சிக்கு சமாதியே கெட்டு போறோம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க விட்டுட்டு போன இந்த செங்கலை வச்சுதான் திமுக ஆட்சிக்கு சமாதி கெட்ட போறோம். இந்த சமாதி விசில தான் இந்த சமாதியே கெட்ட போகுது. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா நீட்டை செங்கலை தூக்கிட்டு வந்து நம்ம நீட்டை ஒழிச்சிருவோம் நீங்க நீட்டை ஒழிச்சிங்களா? உதயநிதி போதையை ஒழிச்சிங்களா? அபினை ஒழிச்சிங்களா? ஹெராயினை ஒழிச்சிங்களா? என்னத்தை ஒழிச்சிங்க? கஞ்சா அபினை ஹெராயின் மெத்து கஞ்சா எல்லாத்தையும் ஒழிச்சேன்னு சொன்ன திமுக பூரா அவன் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து விற்கிறானுங்க. தொடர்ச்சியா அந்த பெண்கள் மீது பாலியல் நடந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டு வெக்கமெல்லாம் எப்படா நீங்க பேசுறீங்க? மறுபடியும் நாங்க தான் வருவோன்னு 200 தொகுதியிலும் நாங்க தான் வருவோம். அப்பயும் 200 தான். இவங்க இந்த 200 பத்தி அவங்க விட்டு போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த 200 உதயநிதி அவர்கள் வந்து அவர் செஞ்ச புரட்சி என்னன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற உடனே ஏர் ஷோ நடத்தி 5 பேரை கொண்டாங்க மெரினா பீச்சில் வச்சு. இன்ன வரைக்கும் அதை இறந்த நபர்களுக்கு குடும்பத்திற்கு என்ன நிதி கொடுத்தீங்க, என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க இது வரைக்கும் தெரியாது. உங்க ஆட்சியில் வந்து 2 முறை கள்ளசாராய மரணம் தொடர்ச்சியாக கொள்றது, அபினை வச்சு ஹெராயினை வச்சு கொள்றது. அதை விட மிக முக்கியமான விஷயம் இந்த சேப்பாக்க தொகுதியில் நம்ம பேசியாகணும். இது புனித ரம்லான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்லாமிய சகோதரிகளாம் நோன்பு வைக்க தொடங்கியாச்சு. இந்த ரம்ஜான் நோன்பு வைப்பதற்கு எதுக்கு தொடங்கி இருக்கோன்ற விஷயத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்தில் பசியை பங்கு வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரே விஷயம் தான் அந்த நோன்பு இருக்கிறது. பசியை பங்கு வைக்கிறதுனா தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு நீங்க விருந்து கொடுக்கறதுலாம் கிடையாது. ஏழை மக்களுடைய பசியை உணர வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இஸ்லாமியர் மதத்தை சார்ந்த நபருடைய பசியை உணரணும்னு சொல்லல மார்க்கம். ஏழை மக்கள் பசியா இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரம்லான் நோன்பு. இந்த புனித ரம்லான் நோன்புல எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்கக்கூடிய நபருடைய பசியை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் அந்த மனிதனை நேசிப்பான், அந்த மனிதனை சம மனிதனாக பார்ப்பான், சமத்துவத்தை அங்கதான் போதிப்பான் என்பதற்காக தான் நாங்கள் வந்து நோன்பு நோக்கிறது. இந்த புனிதமான ரம்லான் நோன்பு போன வருடம் ரம்லான் நோன்பு நோக்கப்பட்ட பொழுது உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில குப்பை வண்டியில இஸ்லாமியர்கள் கொண்டு வந்து நீ உணவு கொடுத்த. இதற்கு பின்னாடி இந்த இஸ்லாமிய கட்சின்ற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், ஆவடி நாசன் ஒரு ஆள் சொல்றாப்ல, ஸ்டாலின் அவர்கள் தான் இஸ்லாமியுடைய தெய்வமா, தூய்மையான இஸ்லாமிய கேட்டானா செருப்பு கல்வி அடிப்பான். நல்லா தெரிஞ்சுங்க, யாரு கூட ஒப்பிட்டு பேசணுன்ற ஒரு புரிதலோட பேசணும். மறுமை நேரம் உங்களுக்கு வரும். பிறப்பு இறப்புன்ற 2 விஷயம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கும் ஒரே விஷயம் புரிய வச்சுக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னாக்கா, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் பிறப்பு இறப்புன்னு ஒன்று இருக்குன்ட்டு. கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி விஞ்ஞானிகளை கூட கூப்பிட்டு வாங்க, உங்களால் வந்து இறைவனின் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை இந்த பூமியில் பிறக்க வைக்க முடியுமா? நீங்க டெஸ்ட் டியூப்னு சொல்லலாம், ஆனால் உங்களால் அந்த குழந்தையின் கைரேகை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி உங்களால் டிசைன் பண்ணி பிறக்க வைக்க முடியுமா? இது இறைவனால் மட்டுமே சாத்தியம் பொழுது இங்க இறைவன் என்ற ஒரு நபர் இருக்கிறார்கள் நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும்.
ஸோ நாசர் அவர்கள், நீங்கள் சக்கராத்து வேதனைன்னு சொல்லுவோம், மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்த நன்மை தீமை மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி வருமே தவிர, அன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து உங்களுடைய பாவ கணக்குக்கு வந்து பதில் சொல்ல மாட்டார் இறைவன்கிட்ட. ஸோ இங்கே இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் பல நபர்கள் உட்கார்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் இந்த திமுக பின்னாடி போய் ஜாலரா போட்டுக்கிட்டு அவர் தான் கடவுள்னு சொல்றது, இன்னொரு ஆள் வந்து காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றது, இன்னொரு ஆள் வந்து கேவலம் எங்க போய் சொல்றது இல்லை உதயநிதியை இளம் பெரியார்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் ஒரு சூரியன் சொல்றதும், இந்த மானங்கட்டு பொழப்ப நிப்பாட்டிங்க தயவு செஞ்சு. என் மக்கள் இத்தனை ஆண்டு காலம் 70 வருஷமா ஆன பிறகும் ஒரு 1000 ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குற அளவுக்கு தான் இந்த மக்களை வச்சிருக்கீங்கன்னா, நீ பொருளாதாரத்தில் என்ன புடுங்கினது வரைக்கும் என்ன நீ புடுங்கி கொண்டு வந்து என் மக்களுக்கு இப்படி செஞ்சுட்டு சொல்லு. நீ கொடுத்த காசு யார் ஒப்ப வீட்டு காசா? நான் கேட்கல சார், உதயநிதி கேட்ட அதே வார்த்தை. ஒப்ப வீட்டு பணத்தையே கொண்டு வந்து என்னுடைய மகளிருக்கு கொடுத்த ஓசிங்கிற நீ மட்டும் அப்படி சொல்றது கிடையாது. உன் கூட இருக்க அமைச்சர் பெருமக்கள் எப்படி பேச வச்சிருக்கிற? என்ன பெண்கள்லாம் பலபலன்னு இருக்கிறீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சா, பேரல வழி போட்டாச்சான்னு கேட்குறான் ஒரு அமைச்சருடைய புள்ள. அதே அமைச்சர் துரைமுருகன் என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, ரகசியமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, போனை ரீசார்ஜ் பண்ணு, சினிமாவுக்கு போ, சுத்து. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் இருக்குமா இருக்காதா? எங்கள் வீட்டு பெண்களை நீ ரகசியமா ரீசார்ஜ் பண்ணி பாய் ஃப்ரெண்டோட சுத்துன்றதும் பலபலன்னு இருக்கிறேன்னு சொல்றதும் இதே ஒப்பை கலைஞர்ன்றது நீங்க கத்துக்கிட்டுதா? என்னைக்கு சட்டமன்றத்தில் பாவாடை நாடாவை விழுந்து பாவாடை தூக்கி பார்த்து தெரியும்னு சொன்னாலும் அதே புத்தியில எல்லா பேரும் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு வெக்கமெல்லாம் பேசுற. சத்தியமா சொல்லுங்க, இங்க இருக்க பெண்கள் சொல்லுங்க பார்ப்போம், உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அவன் போய் கஞ்சாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுட்டு வந்துடுவானா, அபினை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடுவானா, பிள்ளைகள் மீது பாலியல் தீமை நடந்துருமோன்னு பயந்து ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு ஒழுங்கான ஸ்கூல் இருக்கக்கூடிய வசதி ஏற்படுத்த துப்பு இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் 207 ஸ்கூலை மூடி இருக்கீங்க. இதுதான் உதயநிதி ஸ்டாலினும் செய்த சாதனைகள். பிரைவேட் செக்டர்ஸை ஊக்குவிக்கிறது. ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியில தான் வந்து சாராய கடை இருக்கும், 2 பேர் குடிச்சிட்டு வருவானுங்க முக்காடு போட்டுட்டு, அவனை பார்த்து சொல்லுவாங்க அந்த பொறுக்கி போய் குடியார நீ நாசமா போயிடாதுன்னு உதாரணம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஊருக்குள்ள, கோயிலுக்கு பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, மெயின் ரோட்ல சாராய கடை திறந்து வச்சுட்டு இந்த பிள்ளைகளை வந்து இந்த சமூகத்தை குடிகாரனாக மாற்றி வச்சுங்க. 80% இன்னைக்கு மக்கள் குடிக்கிறாங்க. அது ஸ்கூல்ல உட்காந்து பெண்களும் குழந்தைகளும் மாணவ செல்வங்களும் குடிக்குது. ஒரு 16 வயது சிறுமி பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா விற்கிறான். 16 வயது சிறுமி கஞ்சா விற்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்கன்னாக்கா, இவ்வளவு பெரிய மோசமான கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு அது எப்படி வெக்கப்படாம திருட்டுத்தனம் ஐயாக்கித்தனம் முள்ள மாதிரி தானே பண்ணு. நீயே தைரியமா வந்து ஊருக்குள்ள நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லும் போது உனக்கு ஆப்படிக்கணுன்ற ஒரே முடிவோட உச்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து உன்னையும் பார்ப்பேன், ஒப்பனையும் பார்ப்பேன், எவனையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் மத்தியில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சியும் எதிர்த்து என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த மக்களுக்கு அவருக்கு தனி கொடி கொள்கை கோட்பாடோட வந்திருக்காருல்ல. எங்க உதயநிதி ஸ்டாலின் சரியான தில்லான ஆண்மகன். உங்க அப்பாவோட சப்போர்ட், தாத்தாவோட சப்போர்ட் இல்லாம நீ தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு கொடி ஆரம்பிச்சு, ஒரு கொள்கை ஆரம்பிச்சு இங்க இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிருப்பாப்போம். 13 கட்சி திமுகவோட கூட்டணி, 13 கட்சி அதிமுகவோட கூட்டணி. இந்த 13 நம்பர்னாலே உங்களுக்கு என்ன தெரியுமா? 13 இந்த பேய் வீட்டுக்கு தான் 13 வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? இதுங்க பூந்த வீடு எதுவுமே உருப்படவே உருப்படாது. அப்புறம் நம்ம முக்கியமா இன்னொரு விஷயத்துக்கு வந்து பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாக்கா கலைஞர் கருணாநிதினு பேர் வரும். துபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டீங்கன்னாக்கா அண்ணன் சீமானுடைய பேர் வரும். நான் விளையாட்டுக்கு சொல்லல, கூகுள்ல நீங்க போய் துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுங்க, அண்ணன் சீமான் பேர் தான் வரும். அவரு இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில இருக்க ஒருத்தன் நம்ம சின்னத்தை குறித்து தமிழ்லே இல்லாத அகராதிலே இல்லாத ஒரு சொல்லை குறித்து கேவலமான அசிங்கமான ஒரு வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தினாரு. வேகமா சொல்லி பாருங்க அப்படின்னு அவன் வெக்கமில்லாம பேசலாம். பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாம எல்லா நபரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க கட்சிக்கு கொடுத்துருக்க சின்னம் என்னன்னு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடுத்த சின்னம் என்னன்னு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. அவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் விவசாய சின்னம்னு. விவசாய சின்னம்லாம் கிடையாது. நாட்டில் ஒரு ஆளுக்கு கரும்பு சின்னம் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்தது கலப்பை சின்னம். அந்த கலப்பை அதாவது பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய முனை மலங்கி போன கலப்பையின் பேர் என்ன தெரியுமா? அதையும் நான் சொல்லல, கூகுள்ல தரவுகளோடு இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. வருதுன்னு மட்டும் பாருங்களேன். முனை மலங்கி போன பயன்பாட்டில் இல்லாத கலப்பையின் பேர். மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு சீமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கேளுங்களேன். ஆனால் நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம்,
நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன், நீ மாநாட்டு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன், ஆனால் நீ காசை சேர்த்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்துல இருந்து 50 பேர் சொன்ன மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க கூட்டத்துல அங்கே வச்சு போச்சு வேணாம் சொல்லிட்டேன். கேட்டுக்க வரும்போது அண்ணன் அம்மானே தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகளே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி பிடிப்பேன். சும்மா ஒரு ஆள் மட்டும் வந்தது அண்ணே அம்மானே அக்கானே தங்கச்சினே நம்ம காட்டுவோமா, இவர் கட்டி பிடிப்பான். என்ன கிடையாது, கட்சி எதுக்கு நடத்துறீங்க? அப்போதான் இவர் கட்டி பிடிப்பாரான். இவர் அண்ணனே சொல்லியிருக்காரு தான், அவர் வந்து பிச்சை எடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். ஆனால் அவர் பிச்சை எடுத்து தான் தன் வாழ்க்கையை நடத்துகிறேங்கிறாரு. அவருக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கான ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. அதே மாதிரி அண்ணன் தங்கியிருக்க வீட்டுடைய வாடகை தெரியுமா? மாதம் 4 லட்ச ரூபா. பிச்சை எடுத்து ஒரு ஆள் மாதம் 4 லட்ச ரூபா கொடுக்க முடியும்? தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை ஏமாற்றுவது எப்படி? இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்கு. என்னன்னாக்கா திமுக அதிமுக அந்த 2 கட்சி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புரியுது. ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொலை பண்ணுறான், கொள்ளடிக்கிறான், கனிம வளம் திருடுறான், இயற்கை வளங்கள் திருடுறான், பெண்கள் மீது கை வைக்கிறான், பாலியல் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே வந்து இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடுறான். இது வரைக்கும் வந்து சாதி வன்மத்தை நம்ம விட்ட ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். வேங்கை வேல் போன்ற விஷயத்தை வந்து மலம் கலக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக கள்ளச்சாரம் மூலமாக மக்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு நலத்திட்டமும் மக்களுக்கு உருப்படியாக செய்யாமல் தொடர்ச்சி அவங்களுக்கு சாதிக்குள்ளேயும் சாராயத்துக்குள்ளேயும் இன்னொரு பக்கம் வந்து அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள்ளேயும் ஏழ்மைக்குள்ளேயுமே வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சரி இவனுக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு அவன் என்ன செய்யறானாக்கா அவன் ஆளுங்கட்சியாக வந்து அதே வேலையை செய்யறான். ஸோ மாறி மாறி இந்த 2 நபர்களும் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோடனே வந்து நம்மளை வந்து ஆளுகின்ற பேரில் நம்மளை வாழ விடாமல் நாசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இதை கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாரப்போ எந்த கட்சி வந்தாலும் என் மக்களுக்கு எந்த நலவும் செய்ய மாட்டீங்க, எந்த கட்சி வந்தாலும் என் மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தை செய்ய மாட்டீங்க. உங்க குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் டிக்கெட் எடுக்க வக்கு இல்லாமல் திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்து ஆசியாவிலேயே பெரிய குடும்பமாக வளர்ந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த குடும்பத்தில் ஒரு நபரால் வந்து 30 கோடிக்கு வாட்ச் கட்ட முடியுது. நம்மளால ஒரு 300 ரூபாய்க்கு வாட்ச் கட்ட முடியுதா? 30 கோடிக்கு வாட்ச் கட்டானா இதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தங்கமாக வாங்குறீங்க, வீடாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது திரும்ப நீங்கள் விற்றீங்கனாக்கா உங்களுக்கு மறுபடியும் அந்த காசு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஒரு பழைய வாட்சை யார் மறுபடியும் காசு கொடுத்து வாங்குவா? அது ரீசேல் வேல்யூவே இல்லாத ஒரு வாட்சை பெற்ற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் கொழுத்து போய் கிடக்குனாக்கா எந்த அளவுக்கு திருட்டுத்தனம், ஐயக்கத்தனம், முள்ளமாரித்தனம், கனிமவளுக்கு திருடக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் கூடுதலாக காவல்துறை நண்பர்களை நான் சந்திக்கும் பொழுதும் சரி, கமிஷனர் ஆஃபீஸ் போகும் பொழுதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னது, சார் ஏதாவது செஞ்சு இந்த கர்மம் முடிச்சவங்களை முடிச்சு விட்டுருங்க சார். இந்த ஆட்சியை தொடர்ச்சியாக காவலர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து இங்கே எங்கே இருக்குனாக்கா திமுக ஆட்சியில் இருக்கு. பெண் காவலர் மீது கை வைக்கிறது இங்கே இருக்கு. ஒரு பிரியாணி கடையில் போயிட்டு பாக்ஸிங் போடுறாங்க, ஓசி சோறுக்கிட்டு ஒன்று சோத்துக்கு சேர்த்தவனா இருக்க, இல்லை பொறிக்கு போயில இருக்கிற. இதை 2 விட்டுட்டு நீங்கள் என்னடா நாட்டுக்கு செஞ்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எந்த காவலராவது நெஞ்சில் கை வச்சு சொல்லட்டும், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கவலை இல்லை சார், அந்த பிள்ளைகள் சாதியில் சிக்கிக்க மாட்டாங்க, சாராயத்தில் சிக்கிக்க மாட்டாங்க, போதை கலாச்சாரத்தில் மாட்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க, என் பிள்ளைகளை விட்டு நான் டியூட்டிக்கு போகும்போது நான் நிம்மதியாக போகிறேன்னு ஒரு காவலர் சொல்லட்டும். நான் திமுக விமர்சிக்கிறது விட்டுட்டேன். எந்த காவலருமே சொல்ல முடியாது. இத்தனைக்கும் நாட்டை பாதுகாக்கிற அவங்களாலேயே தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நினைச்சு அச்சப்படுற அளவுக்கு தான் இந்த திமுகவுடைய ஆட்சி இருக்குன்னு பொழுது மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏதோ நீங்கள் நம்ம கூட்டத்துக்கு வந்தோம், அந்த கூட்டத்தில் கலைஞ்சு போயிட்டோம், அடுத்த நாள் நம்ம வேலையில் பார்க்க போனோம்னு இருக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரேஷன் கடையில் போய் நிற்கும் போது தான் நீங்கள் யோசிக்கணும், இன்னமும் பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் முன்னேற்றாமல் நம்மளை இந்த இடத்துல ஒரு பச்சரிசிக்கும் ஒரு கரும்புக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கும் தான் இத்தனை ஆண்டு காலமாக நிற்க வச்சிருக்காங்க. உங்கள் அப்பா எப்படி இருந்தாரு, உங்கள் தாத்தா எப்படி இருந்தாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைகளையும் இதே மாதிரி இவங்கள்ட்ட கையேந்து நிற்க வைக்க போறீங்களா? இல்லை நீங்கள் வந்து இங்கே தற்சார்பு முறையை வளர்த்து தளபதி விஜய் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு நபருக்கும் வீட்டு நிச்சயம், ஒரு வாகனம் நிச்சயமா இருக்கணும், அதை அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் நினைக்கிறார்ல. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவருக்கு பணம் அவசியம் கிடையாது. அவருக்கு பேரு, புகழ், பணம், அந்தஸ்து எல்லாம் கிடைச்ச பிறகு எதற்காக அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காருன்னா ஒரே விஷயம் தான், இதை அத்தனையும் கொடுத்தது என் மக்கள். ஆனால் என் மக்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறது ஒரே குடும்பம். அந்த திமுக வழி வழி ஆட்சி செய்ய நாசம் செஞ்சிருக்கான பொழுது அவனை அப்புறப்படுத்தி உங்களை மேம்பட வைக்கின்றதுக்காக தான். நல்லா புரிஞ்சுங்க, தளபதி விஜய் அவர்கள் காம்ப்ரமைஸ்டா போயிருந்தா என்னைக்கோ ஜனநாயகன் படம் வந்திருக்கும். ஜனநாயகன் படம் வரல, பராசக்தி படம் வருதுன்னு பொழுது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவன் யார் கூட இனமா இருக்காரு, இணக்கமா போறாங்கன்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க ரொம்ப மிக முக்கியமான டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கீங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கிறது. ஆண்களை விட பெண்களோட
தான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு புள்ளி விவரமாக இருக்கப்படுதோ. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆட்சியாளனை இங்கே அரியணையில் ஏறி உட்கார வைப்பதற்கு நீங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறீங்க. டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தொடர்ச்சியாக திருட்டுத்தனம், ஐயக்கத்தனம், மொல்ல மாதிரித்தனம் பண்ணிட்டு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமான திரும்ப திரும்ப நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இந்த திருட்டு திமுக ஓட்டு போடுறதா, தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு என் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த மக்களுக்காக வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தனி மனித தாக்குதல் வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் சந்திச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துட்டு அமைதியாக போறாருல அவருக்கு ஓட்டு போடுறதா நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு என் மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரே விஷயத்திற்காக தான் தொடர்ச்சி அவர் மீது தனி மனித தாக்குதல் நடத்திய பொழுதும் அமைதியாக பொறுமையாக கடந்து போறாரு. ஒரு மனுஷன் அமைதியாக பொறுமையாக போறான்னா அவருக்கு அடிக்க தெரியாத அர்த்தம் கிடையாது. இறங்கி அடிச்சான்னா ஒரு பயம் மிஞ்ச மாட்டேன், ஒத்த டவுசர் கூட மிஞ்சாதீங்க. நல்லா திரும்ப சொல்றேன். ஏன்னா உன் வீரத்தெல்லாம் நாங்கள் சேப்பாக்க ஸ்டேட்டுக்குள்ள விசில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னப்பே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம், தூய்மை பணியாளர்கள் விசில் அடிக்க தடை, அதை கவனிச்சிங்களா? ஏன்டா தூய்மை பணியாளர்கள் விசில் அடிக்க தடைன்னு விசாரிச்சா திமுக சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் சொன்னாங்க, திமுக காரனுக்கு இந்த விசில் சத்தத்தை கேட்டு 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 ஒரு மாதிரி பயங்கர அலர்ஜி ஆகி போச்சான். காலையில் அவசரமாக கக்கூசில் போய் உட்காந்துருக்காங்க, விசில் அடித்த உடனே பாதியில் இஷ்டானா. அந்த லேடி சொல்லிக்கிட்டே மூதேவி உட்காந்து முழுசா கழிட்டு வாடா, அவங்க தலைவர் நாட்டை நாடி இருக்கிறாங்க, நீ வீட்டை நாடி அடிக்கிற உட்காரான்னு இருக்காங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். நல்லா புரிஞ்சுக்க. ஒற்றை மனிதன் வந்து இங்கே இத்தனை கோடி மக்களுடைய தலையெழுத்தை மாற்றணும்னு சொல்லி ஸ்டெப்பனா நிற்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும், அவருக்கு எவ்வளோ தனி மனித தாக்குதல் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நீங்க எப்படி தளபதி விஜய உறவா நினைக்கிறீங்களோ, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சகோதரன் பிள்ளையா நினைக்கிறீங்களோ, அதே போல அவர் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து களத்துல சரிசமம் இல்லாமல் எவனுக்கும் காம்ப்ரமைஸா போகாம எந்த கூட்டணிக்கும் அடிமையா வராம நான் நிப்பண்டா கடைசி வரைக்கும் என் மக்களுக்காக நிற்கிறாரு. அந்த ஒற்றை நோக்கத்துக்காக தான் நம்மை போன்ற நபர்கள் தளபதி விஜயோட கூட இருக்கிறோம். நீ இத்தனை வருஷமா நீ கும்பாதி கும்ப ராஜாதி ராஜன் சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தல, இந்த 2026 எலெக்ஷன்ல திமுக ஆட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டு அது மேல வந்து நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியா மக்களை கொண்டு பிணங்கள் மீது சமாதி செஞ்சு அந்த சமாதியின் மீது சிம்மாசனம் போட்டு அமர்ந்துருந்தீங்களா, இந்த திமுகவை உங்களை ஒழிக்கலாட்டி என்னன்னு மட்டும் கேளு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரியாக குழந்தைகள் இளைஞர்கள் சொல்ற ஒரே விஷயம், தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும். காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாச கடைசியில் உங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருக்கா? சொல்லுங்கம்மா, இருக்கா? இல்ல இல்ல, ஒரு மாச கடைசியில ஒரு 5000 ரூபாய் கூட இல்லாத சூழல் நம்ம கையில இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்துடைய அவங்க வீட்டில் மட்டும் காசு பணம் புழங்கிட்டே இருக்கு. அவன் கட்சிக்காரங்க மட்டும் ஏகபோகமா வளம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமா காரே இல்லையா, அப்படியே வீட்டில் சொல்லியிருக்காரு. நம்புறீங்களா நீங்க? இது எந்த அளவுக்கு வந்து உச்சபட்சமா மக்களை ஏமாற்றுவதுன்னு புரிஞ்சுக்கங்க, தேர்தல் நடத்தி ஏமாற்றுவதுன்னு புரிஞ்சுக்கங்க. அப்படின்னு ஹெராயின், கஞ்சா, மெத்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு நம்ம கேள்வி கேட்டாக்கா, கடல் மார்க்கமா வருதான், கப்பல் மார்க்கமா வருதுன்றாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா திமுகவுடைய அமைச்சருக்கே 2 கப்பல் இருக்கு சொந்தமா. நான் கப்பல் இருக்குன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் சொல்ல நீங்க எதுவும் புரிஞ்சுக்க கூடாது, தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னொரு முறை நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும்னா நான் சொல்ற இந்த கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப உங்க மனசுல கேட்டுக்கிட்டே இருங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது இது வரைக்கும் பாலியல் அத்துமீறல் நடந்ததாக ஒரு செய்தி பார்த்திருக்கீங்களா? திமுகவுடைய எம்எல்ஏ எம்பி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? ஆனால் சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்கூலில் போனால் நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜில் நடக்குது, கோயம்புத்தூர் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குதுனாக்கா இது எப்படி சாத்தியப்படுகிறது? அப்போ சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது கை வைக்கலான்னு திமுறும் தைரியமும் பொறுக்கித்தனத்தையும் ஊக்குவிச்சது யாரு? உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கி வச்சது யாரு? இப்போ இந்த சூழலை மட்டும் நீங்க பெண்கள் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக தைரியமாக நீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா நான் தனியாக ஒரு நம்பர் கொடுக்க சொல்கிறேன், அந்த நம்பரை கூப்பிடுங்க. எப்பேற்பட்ட பொறுக்கியாக இருந்தாலும் சரி, எதிர்க்க இருக்கிறவன் எமனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நிற்போம். டிவிகே சார்பாக நம்ம வந்து நிற்போம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த திமுககாரங்க ஒப்பேன் தாத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோம். அங்கே பாரு, எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாமலாம் கிடையாது ராஜா. அடிச்சு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, ஒரு பயம் மிஞ்ச மாட்டேன். நாங்கள் தளபதி விஜய் அவர்கள் பொறுமையாக போகணும், ரொம்ப அமைதியாக போகணும், நம்ம நேர்த்தியாக போகணும்.
இவனுங்க நம்மளை வேணுங்கிற வம்புழுப்பாங்க, நம்மளை வந்து வேற மாதிரி வன்முறை செய்ய தூண்டுவாங்க. நீங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும், அந்த பாதையில டிவேட் ஆயிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கிறோம். ஆனா என் வீட்டு பெண்களை நீ அடிக்கிற, போய் கருத்து கணிப்பு கேட்டா கர்ப்பிணின்னு பார்க்காம அடிக்கிற, இஸ்லாமிய சகோதரர்களை கொல்ற, ஒரு கனிம வளத்தை திருடுறான்னு சொன்ன இஸ்லாமியரை காலையில மசூதிக்கு வெளியில வச்சு பெற்ற, இன்னொரு நபரை வந்து காரியத்தை கொல்றனாக்கா, ஏன்டாடே உன் வீரத்தை பொம்பளைகிட்ட காட்டாத, புரியுதா? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த ரவுடிசமா தயவு செஞ்சு நிறுத்திக்க. ஆட்சி மாறும்போது ஒவ்வொருத்தவனுக்கும் பாத்ரூம்ல வலிக்கு விழுவீங்க நிச்சயமா. அதே காவல்துறையை வச்சு நாங்க கைது நடவடிக்கை எடுப்போம். அன்னைக்கு நீயும் பாத்ரூம்ல வலிக்கு விடுவேன், கை உடையும் கால் உடையும், பொறுக்கித்தனம் பண்ணவன் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்படி பொறுக்கித்தனம் பண்ணி சம்பாரிச்சு இந்த வீட்டு இந்த காசுல கொண்டு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சோறு வாங்கி போடுறோம். அவங்களுக்குலாம் வெகமா இல்லை? நான் கேட்கிறேன், தன்மானமா வாழ்ந்த ஒரு இனம்டா தமிழினம். இந்த தமிழனுக்கு ஒரு தன்மானம் இருக்கு. நீ அடிமையா இருந்து 200 ரூபா வாங்கி பொறுக்கித்தனம் பண்ணி அடியால் வேலை செஞ்சு பொம்பளைங்க மீது கை வச்சு அது மூலம் சம்பாரிச்சு கொண்டு போய் வீட்டு பெண்களுக்கு சோறு வாங்கி போடுறிய, உனக்கு கேவலமாவே இருக்காதா? இங்க நான் நின்று பேசுறது திமுக காரன் உனக்கு சேர்த்தா பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன் தலைமுறைக்கு சேர்த்தா பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டு கரண்ட் பிள்ளை யாரு? ஒப்பா ஸ்டாலின் வந்து கட்டுறாரு, நீ தான் கட்டுற, நீ தான் உன் வீட்டை பார்க்கணும். அப்போ காலங்காலமா நம்ம சாதிக்குள்ள நம்மளை சிக்க வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக சாதிக்குள்ளேயும் வேலைக்குள்ளேயும் வறுமைக்குள்ளேயும் நம்மளை சிக்க வச்சு அதை நோக்கியே நம்மளை போக வச்சு நிமிந்தே பார்க்க விடாம வச்சிருக்காங்க. ஏன் நிமிந்து பார்க்க விடலைனாக்கா, நம்ம அரசியலை கூர்ந்து கவனிச்சிடக்கூடாது. அரசியலை கூர்ந்து கவனிச்சா அரசியலை நம்ம வந்து பங்கு பெறுவோம். அப்ப நம்மலாம் காமன் பீப்புள்லாம் அரசியலுக்கு வந்ததாக்கா இந்த திருட்டுத்தனம் பண்ற பொறுக்கி போயெல்லாம் அரசியல் விட்டு வெளியில போற மாதிரி ஆகிடும். அந்த சூழல் வராமல் இருக்கணும்னா நம்மளை சாதிக்குள்ள, சாராயத்துக்குள்ள, வறுமைக்குள்ள, இந்த மாதிரி ஏழ்மைக்குள்ள, ரவுடிசம்குள்ள நம்மளை அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இன்றைக்கு அதை முற்றிலுமாக முறியடிச்ச ஒரே கட்சி எதுனா டிவிகே தான். தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட செயலாளராக மாற்றிருக்கிறாரு, சாமானிய வீட்டு பிள்ளைகளை நீ மாவட்ட செயலாளராக மாற்றிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது ஏன் அதை செஞ்சிருக்காரு ஒரு விஷயத்தோட சொல்லி நான் முடிக்கிறேன். பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் நீங்க அரசியலுக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியும், எந்தெந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அப்போ நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னாக்கா ஒரு தலைவனை ரெப்ரசென்ட் பண்ணி வரணும். அப்போ நீங்க திமுகவோ அதிமுகவோ நீங்க போகும்பொழுது உங்களை வந்து மேல வரவிட மாட்டாங்க. டிவிகேக்குள்ள வரும் பொழுது உங்களை தளபதி விஜய் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ 4 பேர் வந்து நம்ம தலையெழுத்தை முடிவு பண்ணி நம்ம லேபிள் இதுதான் முடிவு பண்றதுக்கு எவன் அவனுக்கு உரிமை கொடுத்தான்? நம்ம லேபிளை நம்ம உருவாக்குவோம், அது டிவிக்கு பக்கம் நின்று உருவாக்குவோம். நாளைக்கு இந்த மேடைக்கு கீழே உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு நபரும் அரசியல்ல நீங்க பங்கு பெறணும். அரசியல் களத்துல மேல வாங்க. உங்களுக்கு அரசியலுக்காக தளபதி விஜய் அவர்கள் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் மேடையில் நின்று தளபதி கூட நின்று தளபதி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்திருக்கிறாரு. தளபதியோட பேரன்பை நான் சம்பாதிச்சிருக்கேனாக்கா அந்த பேரன்பையும் அந்த நம்பிக்கையும் நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் டிவிகே தளபதி விஜய் அவர்கள் ஓட்டு போடுங்க. 2024 அவர் முதலமைச்சர் ஆக்குவோம். இந்த திருட்டுத்தனம் பண்ண இந்த திருட்டுத்தனம் பண்ண திமுகவும் சரி, இந்த பாசிச பாஜகவும் சரி, தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டிட்டு மாச கடைசியானா நம்ம கையில நிம்மதியா காசு இருக்குப்பா, நம்ம பிள்ளைங்க பத்திரமா இருக்காங்க, நம்ம நல்லா படிக்கலாம், நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கு, நம்ம நிம்மதியா எங்க வேணாலும் போலாம் வரலாம், ஊருக்குள்ள வந்து தண்ணி இல்லை, சாக்கடை வந்து ஓடல, எவனும் நம்ம பிள்ளைகள் மீது கை வைக்கல. இங்க கை வச்சா டிவிக்கு ஒரு கட்சி வரும், அதுக்கப்புறமேட்டு அவங்க மென்னி முடிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதுக்காக தான் தொடர்ச்சியா நாங்க சமரசம் இல்லாமல் களத்துல நாங்க நிக்கிறோம்னாக்கா நாங்கள் எல்லா பொலிட்டிக்கல் ப்ரெஷரையும் பார்த்துட்டு தான் நிக்கிறோம். எவ்வளோ அடக்குமுறைகள், எவ்வளோ கேஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் நிற்கிறோம்னா யாருக்காகனா உங்களுக்காக தான் நிற்கிறோம். ஒரே நோக்கம், சாமானிய வீட்டு மக்கள், சாமானிய வீட்டு பிள்ளைகள் நீங்கள் மேலே வரணும், உங்கள் வறுமை ஒழியணும், உங்களுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கணும், உங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரே காரணம் தான். அடுத்த தலைமுறையை சிந்திங்க மக்களே. இன்னைக்கு ஏதோ வந்தோம் மீட்டிங் அட்டன் பண்ணோம் போகணும்னு இல்லாமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி திரும்ப நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நம்ம ஓட்டு, நமது ஓட்டு, நமது ஓட்டு. என்ன அங்கிள் கேட்டுச்சா? கேட்கணும். எனக்கா உங்களை என்னவா பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. தளபதி விஜய் மட்டும்தான், அவரை மட்டும்தான், எங்க தலைவரை மட்டும்தான் கூட பிறந்த அண்ணனா, தம்பியா, பிள்ளையா, ஒவ்வொரு உறவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உறவுகளுக்கு முன்னாடி இந்த உருட்டு, இந்த 200 ரூபாய் திமுக உருட்டு நிச்சயமா ஈடுபடாம செல்லாம இதோட உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் சமாதி கட்டுவோம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.